தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்கங்க? தூங்கி எழுந்தாச்சா? இன்னும் படுக்கையில தான் இருக்கீங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சோஷியல் மீடியா ஆன் பண்ணிட்டு அப்புறம் அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிங்க? டெய்லி அனுதின தியானம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ என்னைக்கும் வாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், விசுவாசத்தில் வளரலாம், சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நம்மை நாமே சமர்ப்பித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, எங்கு பார்த்தாலும் குழப்பங்களை தான் காண்கிறோம் அப்பா. குழப்பம் நிறைந்த இந்த உலகத்தில் மன அமைதலோடு நாங்கள் வாழ்வதற்கும் உடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிறதற்கும் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னீங்க? எங்க இருக்கிறாருங்க தேவன்? தேவன் இருந்தார்னா அநியாயம் ஏன் இவ்வளவு பெருகணும்? அக்கிரமங்கள் ஏன் இப்படி பெருகணும்? நல்லவர்களே செத்து போறாங்களே, நீதிமான்களே ரொம்ப பாடுபடுறாங்களே, ஆனா துஷ்டர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்களே என்கிறது போல நிறைய பேருடைய மனசுல விசுவாசம் உண்டாயிருது இல்ல? உண்மையாகவே ஆண்டவர் இருந்தால் நமக்கு ஏன் எவ்வளவு கஷ்டங்கள்? ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு எவ்வளவு பாடுகள் என்று சந்தேகப்படுறவங்களா இருக்கீங்களா? பைபிளை நம்ம வாசிச்சா சரியான விஷயங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். பிரபஞ்சத்துல முதலாவதாக ஆதாமும் ஏவாளும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாவத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும், அதாவது எல்லாருமே தேவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான். அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவருடையவர்கள் தான், தேவனுடையவர்கள் தான். பிசாசானவன் அகம்பாவம் கொண்டு தேவனுக்கு எதிராய் நின்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தூதன் தேவனுக்கு விரோதமாய் நின்று சில தூதர்களோடு விழுந்து போனான் என்பது உண்மையாக இருந்தால், மனிதர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சொத்தாக தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் எப்பொழுது பிசாசானவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பேச்சை கேட்டார்களோ அப்பொழுதிலிருந்து மனிதன் சாத்தானுக்கு அடிமையாகி தேவனுக்கு விரோதமாகி விட்டார்கள். இப்பொழுது தேவனுக்கு நாம் நெருக்கமாக வேண்டுமென்றால் பிராயச்சித்தம் தேவை. பிராயச்சித்தம் இல்லையா? அன்று அவர்கள் வெட்கத்தை மூடுவதற்காக தேவன் மிருக ஜீவனுடைய தோலை கொண்டு அவர்களுடைய நிர்வாணத்தை மறைத்தார் என்று பார்க்கிறோம். அங்கே ஒரு மரணம் நிகழ்ந்தது. ஆதாம் ஏவாளே, நீங்கள் சாவீர்கள், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றாரே. ஆனால் அதே நேரம் அவர்களை காப்பாற்றுவதற்காக தற்காலிகமாக அங்கே ஒரு பலி கொடுக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்து நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் பலிகள் அர்ப்பணிப்பல் மூலமாக தற்காலிகமாக அவர்களுடைய பாவ நிவாரண பலியாக, தகன பலியாக சில பலிகளை அவர்கள் செலுத்தி வந்தார்கள். ஆனால் நிரந்தரமாக மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன் மீளுவதற்கு வேறு வழி இல்லை. நமக்கே தெரியும் இல்லையா? ஒரு தப்பு செய்யும் போது அந்த தப்பை சரி செய்து கொள்வதற்காக காணிக்கை செலுத்துவார்கள், பரிகாரம் செலுத்துவார்கள், தேங்காய் உடைப்பார்கள், இன்னும் கடவுளை பணிந்து கீழே விழுந்து புரண்டு வணங்கி இப்படியெல்லாம் இன்னும் தங்களை தாங்களே சிட்சித்துக் கொள்வது, அதோடே கூட தங்களை தாங்களே வருத்தப்படுத்திக் கொள்வோர் என்று அநேக காரியங்களை பார்க்கிறோம். கவனிங்க, நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவைகளை நம்மளாலேயே தாங்க முடியல. அதனால தேவனை சந்தோஷப்படும். எல்லாருமே நம்புறாங்கல்ல, அதாவது மனுக்குலம் எல்லாமே தேவன் கடவுள் இருக்காங்க நம்புறாங்க. யாரோ ஒரு சிலர் கடவுளே இல்லை என்று சொல்வோருக்கும் கூட அவங்களுக்கு அந்த ரங்கத்தில் கட்டாயம் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம அதிகம் பேச வேண்டாம். தேவன் இருக்கிறார். அதான் தேவனுடைய தயவு வேணும்னு எவ்வளவுதான் படிச்சிருந்தவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரர் பெரிய ஆளா இருந்தாலும் தேவனுடைய உதவிக்காக பொருத்தனைகளை நிறைவேற்றுவது, கோவில்களுக்கு செல்வது, காணிக்கைகளை செலுத்துவது, இன்னும் பிற நற்காரியங்களை செய்து ஏதோ ஒரு விதத்திலே தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, தெரியும் தானே? காயின், ஆபேல். 2 குமாரர்கள். ஒரு நாள் ஆபேல் தேவனுக்கு பலிகளை கொண்டு செல்கிறான். காயினும் கூட பலி செலுத்த அங்கே வருகிறான். ஆபேல் தன் மந்தையிலிருந்த ஆட்டுக்குட்டி தேவனுக்காக பலியாக செலுத்துகிறான். காயின் தன்னுடைய விளை நிலத்திலே பயிரிட்டவைகளை கொண்டு போய் தகன பலிக்காக அர்ப்பணிக்கிறான். பைபிள் சொல்கிற தேவன் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலையும் அவன் செலுத்திய காணிக்கைகளையும் அங்கீகரித்தார்.
சிலர் கேட்கலாம், தேவன் பட்சபாதம் உள்ளவரா அப்படின்னு. அதுவும் இல்லைங்க. அங்கே பலியாக எதை கொடுக்கிறான்? சபிக்கப்பட்ட நிலத்தில் விளைந்த காய்கறிகளை கொண்டு வந்து காணிக்கையாக காயின் கொடுத்தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்கிற விசுவாசத்தோடு அதை உணர்ந்து கொண்டவனான ஆபேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பலி செலுத்தினான், பலியாக அர்ப்பணித்தான். அதுவும் கவனிக்கணும், தன் மந்தையில் இருந்த மேன்மையான ஆடுகளில் ஒன்றை கொண்டு போய் தேவனுக்கு காணிக்கையாக படைக்கிறான். ஆபேல் ஏதோ ஆபேலும் கொடுத்தனால தானும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காயினும் கூட காணிக்கை கொண்டு வந்தான். தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பையும் பார்க்கிறார், அதே சமயம் எந்த மனதோடு கொடுக்கிறோம் என்பதையும் கவனிக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் அங்கீகரிக்கிறார் அல்லது அங்கீகரிக்க மாட்டார், அது அவர் இஷ்டம். மனிதன் மேலோட்டமாய்த்தான் பார்ப்பார், ஆண்டவரோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர். ஒருமுறை ஆண்டவர் காணிக்கை பெட்டினர்கள் அமர்ந்து, அப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து காணிக்கையை கொட்டுறாங்க. அந்நாட்கள் காணிக்கைனா நம்ம சர்ச்சஸ்ல நிற்கிற மாதிரி சின்ன சின்ன பைகள் இல்லைங்க, பெரிய பெரிய உண்டியல். அப்படி அவர் கவனிக்கிற போது அநேக காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்தார்கள். ஆனால் ஒரு விதவை தாய் 2 காசு காணிக்கை போட்டாளாம். பாருங்க, அது எவ்வளவு அற்பமானது. ஆண்டவர் சொல்றார், இவள் தான் எல்லாரை காட்டிலும் அதிகம் கொடுத்தாள். எப்படி? அது எப்படி? பெரிய பெரிய மூட்டையில கொண்டு வந்து கொடுத்தவங்க அதிகம் கொடுத்தாங்களா, இந்த அம்மா அதிகம் கொடுத்துருக்காங்களா? நான் கவனிக்கணும், அந்த அம்மா தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். தன்னுடைய இல்லாமையில் கொடுத்தாள், தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டாள். அது தவிர அவளுக்கு பேங்க்லேயோ வீட்லேயோ பர்ஸ்லேயோ வேற எங்கேயும் எந்த காசும் இல்லை. இருந்ததெல்லாம் 2 காசு தான். அப்படி இருக்கிற 2 காசையும் தேவனுக்காக கொடுத்து விட்டாள். தேவன் நம்முடைய காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனலாம் நன்றியோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு, அதே போல சந்தோஷமாய் தர வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நிறைய பணம் கொடுத்துட்டு தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் என்ன நம்மள மாதிரி ஒரு மனிதனா அல்லது லஞ்சம் வாங்குறவரா? இந்த மாயவித்தைக்காரனான சீமான் அநேக பணத்தை கொண்டு வந்தானே, அதை பெதுவிரணத்திலே கொடுத்து எனக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுன்னு கேட்கிறான். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லாதனால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு இல்லை போன்ட்டான். உன்னுடைய ஆசை, உன்னுடைய பணம் எல்லாம் இங்க தேவையில்லை. இது கவனிங்க, நாம் எப்படி அர்ப்பணிக்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. காயினுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, காரணம் அவனுடைய இருதயம் சரியாக இல்லை. காயினையும் அவன் பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆபேலையும் அவனுடைய பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதனால காயினுக்கு கோபம் வந்துருச்சு. எதுக்காக கோபம் வரணும்? என்ன நீ காணிக்க கொடுத்தா அப்ப எனக்கும் ஒரு ஆடு கூட, நானும் காணிக்க கொடுக்குறேன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. ஆனாம் கூட தேவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். காயின், ஏன் கோபப்படுற? நீ நன்மை செய்தால் அது உனக்கு மேன்மை இல்லையா? இல்லைன்னா பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்குமே. அப்ப கூட காயின் கேட்கலங்க. கோபத்தை அப்படியே தனக்குள்ள வச்சுக்கிட்டான். அது பகையா மாறிடுச்சு. கடைசியில் ஒரு நாள் தனிமையிலே இருந்த ஆபேலை, தன் சொந்த சகோதரனை அநியாயமாய் கொன்று போட்டு விட்டான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. தப்பு பண்ணது யாருங்க? தப்பு செய்து விட்டு குற்றமுள்ள இருதயத்தோடு இருந்தது அங்க யாரு? யாருக்கு முகநாடி வேறுபட்டுச்சு? தேவனுக்கு விரோதமாக அங்க நின்னது யாரு? ஆபேல் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க. கவனிங்க, ஆபேல் முதல் இரத்த சாட்சியாக மரித்தான். தேவன் சொன்னார், உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து சத்தமிடுகிறது. காயினே, உன் சகோதரன் எங்க? சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? எனக்கு தெரியாது. எல்லாம் கவனிங்க, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறது. நீதிமானுடைய ரத்தம் ஜீவனுள்ளதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதிமானாக நமக்காக தம்முடைய இரத்தத்தை அன்று சிந்தினார். இன்று இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவிகளுக்கான மன்னிப்பை அருளுகின்றார். இயேசு கிறிஸ்துவை எதுக்காக கொண்டாங்க? அவர் என்ன செஞ்சிட்டார்? நடக்க முடியாதவங்க நடக்க வச்சார், கண் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார், திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், அநேக வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கியதோடு ஆதரித்தார். ஏன் அவருக்கு அநியாயமாக குற்றம் சுமத்தி அந்த பயங்கரமான கோரமான மரண சிக்ஷை கொடுத்தார்கள்? நீதிமான்கள் வாழ வேண்டும் என்றால் ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒருவர் மறிப்பது நல்லது என்ற கூற்றின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நடக்காது என்பவைகள் நிறைவேறும்படியாக அவர் ஆண்டவராயிருப்பதனால் ஒரே விஷயம், சர்வ மனுக்குலத்துக்காக
நம் எல்லோருடைய அக்கிரமங்களையும் எல்லோருடைய அவமானங்களையும் வெட்கத்தையும் சிக்ஷையையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் இன்று இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை இந்த உலகம் பகைக்கிறது. எதுக்காக நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவையே கூட என்று போலியான கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இருக்கிறார்களே, தயவு கவனிங்க. அவங்கள பத்தி நான் பேசல. அவனுடைய இருதயம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுகிற போது, அவன் மனம் திரும்பும் போது, குடிகாரர்கள் மாறுகிறார்கள், விபச்சாரிகள் மாறுகிறார்கள், திருடர்கள் மாறுகிறார்கள், மூர்க்கர்கள் மாறுகிறார்கள், கோபமுடையோர் மாறுகிறார்கள். இன்னும் அநேக இளைஞர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவ பக்தியோடு தேவ பயத்தோடு கூட தங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் காப்பாற்றிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். தெரியுமோ தெரியாதோ? அரசாங்கத்தில் பணியாற்றி தேவனை நம்புகிறவர்கள் உலக பிரகாரமான லஞ்சம் வாங்காமல், பொய் சாட்சி சொல்லாமல், திருட்டுக்கை எடுத்து போடாமல், மனசாட்சியை காத்துக்கொண்டு உண்மையாய் உத்தமமாய் இருக்க முயற்சிக்கிற அதிகாரிகள் எத்தனையோ பேர் உண்டு. உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன் பொய் சொல்ல மாட்டான், திருட்டுத்தனம் செய்ய மாட்டான், களவு செய்ய மாட்டான், பிற ஸ்திரீயின் பின்னால் போக மாட்டான், பிற புருஷர்களை ஆசைப்பட மாட்டாங்க, மதுபானத்தால் தங்கள் சரீரத்தை கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கீங்க? நிஜ கிறிஸ்தவன் என்பவன் ஆண்டவருக்கு பயப்படுவான், அடிக்கிறவர்களை அடிக்க மாட்டான், திட்டுகிறவர்களை திட்டமாட்டான், பகை கொள்ள மாட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி? சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்நாட்கள்ல அது இயலாத காரியம் என்றும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதெல்லாம் அதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை என்பதைப் போல சில மனிதர்கள் நினைப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாயிருக்கிறது. இது இப்போ ஒன்றும் புதுசு இல்லைங்க, அப்பவே நடந்ததுதான். காயின் ஆபேலை எதற்காக கொலை செய்தான்? யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்தது நிமித்தம்தானே. கவனிங்க, மறுபடியும் அந்த இடத்தை குறிப்பா கவனிங்க. படிக்கிறேன். 1 யோவான் 3:12 உங்களுக்காக திரும்பவும் வாசிக்கிறேன். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. என்னங்க, நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தம்தானே. எதுக்காக கொலை செய்தாங்க? தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததுனால கொலை செஞ்சிட்டான். அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அநியாயம்தான் இந்த உலகம் முழுக்க. அநியாயம்தான் உலகத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. நியாயமுள்ளவர்கள் இம்சிக்கப்படுகிறார்கள், அநியாயம் செய்கிறவர்கள் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ அதிகாரத்தை தான் இந்த உலகம் விரும்புகிறது. அன்று பரபாஸ் ஒரு பயங்கரமான கள்ளன், கொலைபாதகன், தேச துரோகி. அந்த பரபாஸ் வேணுமா? இதோ இந்த ரட்சகர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து வேண்டுமா என்று பிலாத்து கேட்டபோது இந்த ஜனங்கள் யாரை கேட்டாங்க? எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும். பரவாயில்ல, எங்களை கொள்ளையடிச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவன் பயங்கர தீங்கிழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதாவது எங்களுக்கு அநியாயம் தான் வேணும், அக்கிரமம் தான் வேணும், பலாத்காரம் தான் வேணும், ஏமாற்றுதல் தான் வேணும், தேவனுக்கு எதிரானவைகள் தான் வேணும். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனிதன் அதைத்தான் கேட்கிறான். பாழாய் போற மனிதன் தான் பாவத்தை தான் விரும்புவான். எதற்காக நீதிமானாயிருந்த ஆபேலை சொந்த சகோதரனான காயின் தன் உடன் பிறந்தவனை, தன் பெற்றோருக்கு பிறந்தவனை காயின் கொலை செய்தான் என்றால் அவன் கிரியைகள் பொல்லாதவைகள், அவனுக்கு வெட்கம், பொறாமை, கோபம், பகை. இன்னைக்கு அதுதாங்க இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. சாமான்யமான சாதாரணமான அப்பாவிகளாக இருக்கிறவர்களை தான் இன்னைக்கு பலாத்காரத்தோடு கூட எந்த அளவுக்கு ஒடுக்குகிறார்கள் என்பதை நாம நியூஸ்ல பார்க்கிறோம். வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிகாரம் துணிகரம் பெருகிடுச்சு. எங்க பார்த்தாலும் பகைகள், பழிவாங்குதல்கள், கொலைகள், ஒருவரை ஒருவர் கொல்லுகிறார்கள். சொந்தங்களே, உறவினர்களே, ஒரு ஊர்க்காரர்களே. மனிதன் சக மனிதனை கொல்றது என்னங்க? நாம் எல்லோருமே தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த கடைசி நாட்களுக்கான அடையாளங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் இம்சிக்கப்படுகிறார்கள்? எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாகிறார்கள்? எதற்கென்றால் துஷ்டர்கள் தங்களுடைய துஷ்ட காரியங்கள் வெளியே தெரியக்கூடாதென்று நல்லவர்களை, விசுவாசிகளை 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த பிசாசை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதை நல்ல மனசுல வச்சுக்கணுங்க. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை எதற்காக அழிக்கிறார்கள் அல்லது துன்பப்படுத்துகிறார்கள்? எதற்காக ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் தாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் சகிக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவர்களால் தான் சகித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவை உடையவர்கள் மரித்தாலும் அது அவர்களுக்கு நஷ்டம் அல்ல. யாராவது உங்களுக்கு அதை நஷ்டத்தை உண்டு பண்றாங்கன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில பரலோகத்தில் உனக்கு சரியான அதிகாரம் கிடைத்திருக்கிறது, ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது, உன்னை பரலோகத்திற்கு சேர்க்கிறார். கஷ்டமில்லாத ஒரு இடத்திற்கு நீ சேர்க்கப்படுகிறாய். அதை நாம எப்போ மனசுல வச்சுக்கணும். ஏன் துஷ்டன் மாத்திரம் மரிக்க மாட்டேங்கிறான்? அவன் மரிக்காம இருந்தாலும் அவனுக்கு உயிருள்ளப்போ சந்தோஷம் இல்லை. அவன் தன்னுடைய நடத்தைகளை திருத்திக் கொண்டு அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. ஒரு பாவி மரித்தால் அவன் நித்திய நரகத்திற்கு போய்விடுவானே. ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் மரித்தால் ஒருவேளை வேதனை, துக்கம் நமக்கு இருக்கலாம். ஆனா அது அவர்களுக்கு நன்மையான காரியம். அது தேவனே அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மனுஷகுமாரன் நிமித்தம் ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை பொல்லாதவர்கள் என்று தள்ளிவிடும் போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொன்னீர் அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிமித்தமாக பகைக்கப்படும் போது, துன்பப்படுத்தப்படும் போது, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் அப்படித்தான் பகைக்கப்படுவீர்கள், நிமித்தமாக நீங்கள் பகைப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள் என்று நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாட்களிலே இருக்கிறோம். நாட்களில் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கும் மரணம் வரைக்கும் நாங்கள் நம்பிக்கையாயிருப்பதற்கும் உம்பட்சமாய் நிற்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத் தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும், ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் 9100000888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் காண்பீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பெயர் மற்றும் விவரங்களை லைவ் சேட்டில் பதிவிட்டு விடுங்கள். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே
தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், opposite to Mitralia Girls High School, near Corporation Circle, பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?